மார்கழி மாத குளிரில் காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டு வாயெல்லாம் புண்ணாக போச்சு. புண்ணை ஆற்றுறதுக்காக இன்றைக்கி மணத்தக்காளி தண்ணி சாறு வைக்க போகிறேன். 1 கப்பு பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. பருப்பை நல்லா அலசி எடுத்துட்டு அதில் பெருங்காயம், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், கல் உப்பு, க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அரிஞ்ச தக்காளி, பச்சை மிளகா அதோடு சேர்த்து 20 நிமிஷம் குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கீரைக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பருப்பையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்துட்டேன். தண்ணி சாருக்கு தேவையான கல் உப்பையும் அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தாளிப்புக்காக கரண்டியில் 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு, உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரித்து கீரையோடு சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோதான் தண்ணி சாறு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.